நாட்டில் ஊழல் துடைத்தொழிப்பு பணிகளுக்கு ஊடகங்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். பல ஊழல் சம்பவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தொடங்கி ஊழல் துடைத்தொழிப்பு முயற்சிகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வரை ஊடகங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம் பாக்கி அவ்வாறு புகழாரம் சூட்டியுள்ளார். நேற்றிரவு கோலலம்பூர் பார்க் ராயல் கலெக்ஷன் ஹோட்டலில் நடைபெற்ற MACCயின் ஊடக விருதளிப்பு விழாவில் பேசிய போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். 5வது முறையாக நடைபெற்ற அந்த விருது விழாவில் பர்ஜாயா நிர்வாக இயக்குநர் டத்தோஸ்ரீ அஸ்மான் உஜாங், MACC துணை தலைமை ஆணையர் டத்தோ அஸ்மி கமாருசமான், MACC வியூக தொடர்பு பிரிவு இயக்குநரும் விருது தேர்வுக்குழு தலைவருமான இஷா மொஹமட் யூசுப், மலேசிய பத்திரிகை கழகமான MPIயின் தலைமை செயலதிகாரி ஐனோல் அம்ரிஸ் இஸ்மாயில் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். ஊழல் தொடர்பான செய்திகளை அங்கீகரிக்கும் பொருட்டு சிறந்த செய்தி கட்டுரை, சிறந்த ஒளி செய்தி, சிறந்த சமூக ஊடக உள்ளடக்கம் என 3 பிரிவுகளில் விருதுகளும் வழங்கப்பட்டன. 2 சிறப்பு ஜூரி விருதுகளும் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு போட்டிக்கு வந்த படைப்புகள் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தரமாக இருந்ததாகவும் தன்ஸ்ரீ அசாம் பாக்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் மலாய், ஆங்கிலம், தமிழ், சீனம் ஆகிய அனைத்து மொழி ஊடகங்களும் பங்கேற்றன. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.